ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வெரைட்டி குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் தேங்காய் பால் வடை. இது ரொம்ப ஒரு ஈஸியான செய்யக்கூடிய ஒரு டிஷ், அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வடைக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து, வெல்லம், தேங்காய், எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு, ஏலக்காய். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த தேங்காயை நான் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா துருவி அதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் விட்டு நல்லா அரைச்சி முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்கான முதல் பால். அதுக்கு மேலே ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது, முதல் பால் மட்டுமே போதும். வெந்நீர் விட்டு அரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எல்லா பாலும் நல்லா வரும். அதே மாதிரி உளுந்த ஒரு 1 hour ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு தண்ணியே விடாமல் கெட்டியாக மாவு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம், நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிடும். இப்போ வெல்லத்தை ரொம்ப ஒரு கப் உளுந்துக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். அந்த 1/2 கப் வெல்லத்தை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி எடுத்தால் போதும். பாகெல்லாம் எதுவுமே வைக்க வேண்டாம், இதுக்கு பதம்லாம் எதுவுமே கிடையாது. இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இதில் கல் மண் எதனா இருந்தால் அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். ஆறும்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கலந்து வச்சிடும், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பாலில் உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா உடனே மிக்ஸ் பண்ணால் திரிஞ்சறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அரை சிட்டிக்கை மட்டும் உளுந்தில் உப்பு போட்டுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போது எண்ணெயை காய வைக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன துளி எடுத்து போட்டு பார்க்குறேன், அது மேலே வருது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வழக்கமான பெரிய வடையாக செய்ய மாட்டோம். சின்ன சின்ன கோலி குண்டு மாதிரியான உருண்டைகளாக. ஷேப்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம், உங்கள் கைக்கு வர்றதை உருண்டையை உருட்டி போடுங்க. அது எப்படியா இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் பாருங்கள் நல்லா பொரியுது. இதை வந்து உப்பியும் வருது பாருங்கள் நல்லா. இதை ஒரு கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சு எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக சிட்டிக்கு தான் உப்பு போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போது இந்த பொன்னிறமான வடையை நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இது தயாராகிடுச்சு. இப்போது அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த வெள்ளை பாகும் நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து தேங்காய் பாலில் கலந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஒரு சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை கலந்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும். இது பார்க்கவே அருமையாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை டிப் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது டிப் பண்ணி 5 நிமிஷத்தில் வடை கொஞ்சம் ஊறி உள்ளே அந்த தேங்காய் பாலும் அந்த வெல்லமும் அந்த சிரப் வந்து உள்ளே இறங்கும் வடைக்குள்ளே. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை குலாப் ஜாமுன் மாதிரி நீங்கள் வடையும் வச்சு அதுக்குள்ளே அந்த சிரப்பையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வடையும் வச்சு அந்த சிரப்பையும் வச்சு ஆட் பண்ணி பரிமாறியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.